விஸ்வநாதன். ஓ, லலிதம்மாவா? வணக்கம். வாங்க வாங்க. எங்க வீட்டு வழியை நீங்க மறந்துட்டீங்களோன்னு நான் நினைச்சேன். எங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வியாபார சீசன், வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நின்னுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கோமே, வாங்க உட்கார்ந்து பேசலாம். நந்தினி, எல்லாருக்கும் காஃபி கொண்டு வாமா. பொண்ணு பெத்தவல்லம்மா, எல்லாம் அர்ஜென்ட்டா முடிஞ்சிருச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல, விடுங்கண்ணா. என்னம்மா நந்தினி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. அது சரி, விஸ்வநாதன் எங்கம்மா? கடன் வாங்க வேண்டியது, வியாபாரம் பண்ண வேண்டியது, என்ன தர்மம் பண்றவன் நினைச்சியா? நாதன், விஸ்வநாதன், காசி விஸ்வநாதன். எங்க வாழ்வாதாரமே இந்த 5 ஏக்கர் வாழைத்தோப்புல தான் இருக்கு. இதுவும் இல்லைன்னா எங்க குடும்பமே நடுத்தருக்கு வந்துருயா. இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்கய்யா, நான் எப்படியாவது உங்க கடனை அடைச்சிடுறேன். டைம் கொடுக்கறேன். பணத்தை திருப்பி கட்டுறதுக்கு இல்ல, உன்னை கொல்றதுக்கு. எனக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு கால்ல விடறோட கண்டா சுத்தமா பிடிக்க. வாங்க. வணக்கம். வாங்க கவுண்டரு. குடும்பத்தோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க? பொண்ணுக்கு கல்யாணம், பத்திரிகை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். மாப்பிள்ள உங்க ஊரை சேர்ந்தவர் தான். நம்ம ஊர்லயா? யார் இந்த பையன்? மார்க்கெட்ல கணக்கு வழக்கு பாக்குறாருல, சங்கரன், அவரோட பையன். வேற ஏதாவது நல்ல சம்பந்தம் உனக்கு கிடைக்கலையா? என்ன பண்றது, 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சாங்க, லவ் பண்ணிட்டாங்க. காதலிச்சவங்கள பிரிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லைன்னு மல்லிகார்ஜுனா தீர்ப்பு சொல்லிட்டாரு. உன் வீட்டு விஷயத்துல நியாயம் சொல்றதுக்கு அந்த மல்லிகார்ஜுனா என்ன கடவுளா? அதான உண்மை. இந்த ஊருக்கே அந்த மல்லிகார்ஜுனா தானே கடவுளே. அவர் வார்த்தையில எப்பவும் உண்மை இருக்கு. அதை கேட்டதுக்கு அப்புறம் என் பொண்ணு அவங்க வீட்டுக்கு மருமகளா போறது புண்ணியம்னு தோணுச்சு. அதனாலதான் மல்லிகார்ஜுனா ஐயா வீட்லயே நிச்சயம் பண்ணி அவருக்கே முதல் பத்திரிகை கொடுத்துட்டு இங்க பத்திரிகை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். வரேன். லலிதா, என்னங்க? தட்டு எடுத்துட்டு வா. கடவுள் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரா? தப்பு பண்ணிட்டு இந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கு அந்த மல்லிகார்ஜுன சாமியை விட மாட்டாரு, எந்த மல்லிகார்ஜுனாவும் விட மாட்டாரு. கடவுள் அமைதியா இருந்தா சாந்த சிவம், கோவம் வந்துருச்சு ருத்ர சிவம். ருத்ர திரிநேத்ரனே, ருத்ர திரிநேத்ரனே, ருத்ர திரிநேத்ரனே, மல்லிகார்ஜுனா. சாந்தமான கண்கள், சாந்தமான பேச்சு.
டம சிவ கங்காதர மல்லேஸ்வர சங்கரா டம டம என சம்ஹாரம் செய்கின்ற ஈஸ்வரா டம டம சிவ கங்காதர மல்லேஸ்வர சங்கரா டம டம என சம்ஹாரம் செய்கின்ற ஈஸ்வரா எதிரிய தும்சம் செய்ய வர்றா மல்லிகார்ஜுனா பெருமிடி முழக்கம் போல வர்றா மல்லிகார்ஜுனா ஓய் எதிரிய தும்சம் செய்ய வர்றா மல்லிகார்ஜுனா பெருமிடி முழக்கம் போல வர்றா மல்லிகார்ஜுனா தப்பு பண்ணுறவ தன தெரிக்க ஓட எலும்புகள் அடிச்சு நொறுக்கி வெறியாட்டமாட இல்ல வெறியில்ல இவ போன வீரன் ஜில்லாவில ஸ்டேட்மெண்ட் ஆடிட்டிங்க அனுப்பணும் ஐயா. கொடுத்துட்டு வந்து பாக்குறேங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. நம்ம வீட்லயும் கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்காங்கறத மறந்துட்டீங்களா? நடக்கும்போது எல்லாம் நல்லா நடக்கும். ஆமா ஆமா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லி என் வாயை அடைச்சிருக்க. அப்படி இல்ல பார்வதி, நம்ம வீட்டுக்கும் மனசுக்கும் ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்ல. இந்த போட்டோவை பாருங்க. நீங்க பாருங்க, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கும் நம்ம பையனுக்கும் ஏத்த பொண்ணா இருப்பான்னு எனக்கு தோணுதுங்க. சூர்யாக்கும் நிச்சயமா ரொம்ப பிடிக்குங்க. பொண்ணு நல்லா தான் இருக்கா, ஆனா சூர்யா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா? நான் சூர்யா கிட்ட கேட்டுட்டேங்க. அவன் நீங்களா பார்த்து என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு அதுக்கு சம்மதம்னு சொன்னான். எல்லாம் நல்லபடியா நான் விசாரிச்சேன் ஐயா. சிட்டில இருக்காங்க ஐயா. சதானந்த கவுண்டர் பொண்ணோடைய அப்பா பேர் ஐயா. பெரிய பிசினஸ்மேன் ஐயா. அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம சின்னையாவுக்கு ரொம்ப பொருத்தமான ஜோடி. ஓஹோ, எல்லாத்தையும் முடிச்சுட்டு சம்பிரதாயத்துக்கு என்ன கேக்குறீங்க போல இருக்கு. இல்ல, அம்மா விசாரிச்சு வான்னு சொன்னாங்க, அதான் அதுக்குதான் போய் கொஞ்சம். அது நீங்க சரின்னு சொன்னா மட்டும்தான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் மேற்கொண்டு பேச முடியுங்க. என்ன சொல்றீங்க? ம்